தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும், மார்ச் மாதம் வரட்டும், ஏப்ரல் மாதம் வரட்டும், மே மாதம் வரட்டும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கூட்டணிகள் எப்படி வேண்டுமானால் அமையட்டும். இன்றைக்கு காலையிலே ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவர் நாளைக்கு காலையிலே இன்னொரு இயக்கத்துக்கு போகட்டும். இந்த இயக்கங்கள் நாளைக்கு மாறி மாறி கூட்டணிகள் வைக்கலாம். எந்த அரசியல் சூழ்நிலைகள், அந்த அரசியல் புயல் எப்படி அடித்தாலும், தேர்தல் எந்த காலத்தில் வந்தாலும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் நம்முடைய தளபதி தான் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே அவர் செல்கிறார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே தளபதி நுழைகிற போது அவருக்கு பின்னாலே அணிவகுத்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பார்க்கிற போது அது உசிலம்பட்டியிலே துவங்கி கிழக்கே இருக்கக்கூடிய நம்முடைய மேலூராக இருந்தாலும், வடக்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய சோழவந்தானிலிருந்து திருமங்கலமாக இருந்தாலும், அத்தனை நிலப்பரப்பிலும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகளிலும் நாம் முத்து தொகுதிகளாக பெற்று அவருடைய கரத்திலே கொண்டு ஒப்படைத்து அவரோடு இணைந்து நாம் போகிற போது அன்றைக்கு நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியினுடைய உற்சாகத்தையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். எனவே அதற்கான ஒரு துவக்கம். இந்த நலத்திட்டம் வழங்குவது 1,67,000 பேருக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால், அந்த 67,000 அந்த 67 என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை முதலாக நம்முடைய சட்டப்பேரவையிலே பிடித்து உள்ளே வந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார். எனவேதான் 68 என்று கூட இல்லை, 70 என்று இல்லை. அவர் நினைத்திருந்தால், மூர்த்தி அவர் நினைத்திருந்தால், அந்த 1,67,000 என்பது 2 லட்சமாக ஆக்குவது என்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமில்லை. இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 67 அவர் தேர்ந்தெடுத்து அங்கே நிறுத்தியிருக்கிறார். அந்த 67 திரும்புகிறது. கழகம் ஆட்சி பொறுப்பை அண்ணா அவர்களை எப்படி கோட்டைக்கு அழைத்து சென்று, இவர்களா வருவார்கள், இவர்களுக்கு என்ன தெரியும், ஆட்சியை நடத்த முடியுமா என்று ஏகடியம் பேசிய காலத்தில் ஒரு சாதாரண சட்டையை போட்டுக்கொண்டு சட்டப்பேரவையில் நுழைந்து எங்களுக்கு பேசுவதற்காக மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆளுவதற்கும் தெரியும், பெரியாரின் கொள்கையை, திராவிடத்தின் கொள்கையை சட்டமாக்கவும் தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தர முடியும் என்று நிரூபித்த திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டைக்கு நாம் வந்த நாள் 67 என்று சொன்னால், இந்த 1,67,000 நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 67 அந்த வரலாற்றை மீண்டும் மீண்டும் நம்முடைய மதுரையிலே உருவாக்கி தரும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திரண்டு வர வேண்டும். தலைவருடைய வருகை மாபெரும் வருகையாக அமைய வேண்டும்.